ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆனதை நம்பி செகண்ட் பார்ட் எடுக்க போறேன் அப்படின்னு மோசம் போன இயக்குனர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷங்கர். ஷங்கர் 1996 இந்தியன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சாரு. அதுல கமலஹாசனோட நடிப்பு இன்னும் ஒரு லெவல் மேல. சேனாபதி அப்படின்ற கேரக்டர் ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை படிச்சிச்சு. பல வருஷத்துக்கு அப்புறமா அதே கூட்டணி மறுபடியும் சேர்ந்து இந்தியன் 2 அப்படின்ற படத்தை வெளியிட்டாங்க. படத்தோட அறிவிப்பு எப்ப வந்துச்சோ அதுல இருந்தே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அப்படின்றது உச்சத்துல இருந்துச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கல்ல கொண்டு அடிக்காத குறையா கழுவி ஊத்துனது தான் மிச்சம். படத்தோட திரைக்கதை யாருக்கும் சுத்தமா பிடிக்கல. அதையும் தாண்டி டியூரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைலாக்கும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுச்சு. ஷங்கர் இந்தியன் 2 டைரக்ட் பண்ணாமலே இருந்திருக்கலான்ற அளவுக்கு இந்த படம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுந்தர்சி. சுந்தர்சி டைரக்ட் பண்ண கலகலப்பு படம் ஞாபகம் இருக்கா? அந்த படம் காமெடி கலாட்டாவால ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வாங்கிச்சு. விமல், சிவா, அஞ்சலி, ஓவியா இவங்க எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காமெடியில கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை நம்பி தான் பல வருஷங்கள் கழிச்சு கலகலப்பு 2 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல ஜீவா, ஜெய், மிர்ச்சி சிவா அப்படின்னு பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனா கலகலப்பு 1 ஹிட் ஆன அளவுக்கு இந்த படம் ஆகல. இந்த படம் என்னதான் காமெடியில ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பார்ட் 1 அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரி. 90s கிட்ஸ்க்கும் ஏர்லி 2K கிட்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும் ஹரி எந்த அளவுக்கு ஒரு முரட்டு டைரக்டர் அப்படின்னு. அவரோட படங்களுக்குலாம் ரிப்பீட்டட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். இவரோட படங்களை எத்தனை வாட்டி பார்த்தாலும் முத தடவை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனா சிங்கம் 3 ரிலீஸ் ஆகும்போது தான் சூர்யா தொடங்கி நமக்கும் தெரிஞ்சிச்சு ஹரி ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் டைரக்ட் பண்ண ரத்னமும் அவருக்கு கை கொடுக்கல. ஹரி இயக்கத்துல சூர்யா நடிச்ச சிங்கம் மற்றும் சிங்கம் 2 இந்த ரெண்டுமே ஒரு நல்ல வரவேற்பை கிடைச்சிச்சு. அதை நம்பி தான் சூர்யா சிங்கம் 3யும் கமிட் ஆனாரு. ஆனா சிங்கம் 3 முதல் 2 பாகத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபிளாப் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாலாஜி மோகன். 2015 இவர் தனுஷை வச்சு மாரி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வாங்கினது மட்டும் இல்லாம தனுஷோட கேரியர்லயும் ஒரு நல்ல கலெக்ஷனோட முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். சூப்பரா வடிவமைச்சிருப்பாரு. இப்ப அதே சக்சஸை நம்பி தான் 2018 அதோட செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுல உள்ள ரவுடி பேபி பாட்டு ஹிட் ஆன அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகல.